ஷைத்தான் படத்துக்கான கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 8 மூவி ரிலீஸ் ஆகும். பிருத்திவிராஜோட ஆடு ஜீவிதம் படம் ஏப்ரல்ல வரும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரீபோன் ஆகி மார்ச் 28 வரப்போகுது. கயல் ஆனந்தியோட மங்கை மூவில இருந்து அடுத்த சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாள டைரக்டர் அஞ்சலி மேனன் இப்ப தமிழ்ல ஒரு படம் எடுக்க போறாங்க. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்துருச்சு. மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்லாம் சீக்கிரமே வந்துரும். லெஜெண்ட் அண்ணாச்சியோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் பிப்ரவரி 22 ஸ்டார்ட் ஆக போகுது. கோகுலம் ஸ்டுடியோல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. இது கன்ஃபார்ம் தான். அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்ப பாதியோட பிடிசார் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இது அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. ரொம்ப கேப் விட்டு படத்தை ஷூட் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண டைமுக்கு இந்நேரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷன்ல ஹிப்பா பாதி அனிகா காஷ்மீரா பாண்டியராஜன் முனிஷ்காந்த் நடிக்கிறாங்க. ஹிப்பா பாதியை மியூசிக் பண்றாரு. காதல் மன்னன் மின்சார கனவு மூவிலாம் மார்ச் 1 ரீ ரிலீஸ் ஆக போகுது. பதான் 2க்கான அப்டேட் இப்போ வந்திருக்கு. பதான் 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷமே ஆரம்பிக்க போகுது. ஷாருக் கான் ஆதித்யா சோப்ரா திரும்ப ஜாயின் பண்ண போறாங்க. ஷூட்டிங் இந்த வருஷத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆகும். ஜெயம் ரவி அடுத்த ஒரு 3 படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா அபிஷியலா இப்ப சொல்லிருக்காரு. ஒரு மூவில யோகி பாபு தான் ஹீரோ, இன்னொரு மூவில அவரே ஹீரோ, இன்னொரு மூவிக்கு ஹீரோ சூஸ் பண்ணல. ஆனா 3 படத்துக்கும் கதையை அவர் வச்சிருக்காரு. இந்த வருஷமே கூட அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு. D51க்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஹைதராபாத்ல ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஒரு வாரம் அங்க ஷூட்டிங் போகுது. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ஏப்ரலுக்குள்ள முடிஞ்சிரும். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப தாம்பரம்ல போகுது. ஃபுல் ஷூட்டிங் எப்படி மார்ச் 2 இல்ல ஏப்ரல்ல முடிஞ்சிரும். ஜூன் ஜூலை படம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி மிஸ் ஆச்சுன்னா தீபாவளிக்கு தள்ளி போகும். இந்த தாம்பரம் ஷூட்டிங்க முடிச்சிட்டு அடுத்து வேற லொகேஷன்ல நிறைய ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. சோ இந்த ஷூட்டிங்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாதான் படம் ஜூன் ஜூலை வராம தீபாவளிக்கு தள்ளி போகும். கங்குவா படம் சோலோவை ரிலீஸ் பண்ணா எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. அவங்களே இன்னும் முடிவு பண்ணல. பெரிய மூவிஸ் நிறைய வராத டேட்டா பார்த்து அவங்க லாக் பண்ணுவாங்க. வணங்கான் படத்துல இருந்து சூர்யா ஏன் விலகுனார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாலா எப்பவுமே அவரோட மூவிஸ்ல வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு நிறைய குடைச்சல கொடுப்பாரு. அப்படிதான் சூர்யாவுக்கும் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிருக்கு. ஆனா உருப்படியா ஒரு 5 நிமிஷம் ஷாட் கூட பாலா ஷூட் பண்ணல. அண்ட் சூர்யா இருக்கும்போது அந்த படத்தோட ப்ரொடியூசரும் டோடி தான். காசும் வேஸ்டா போகுது, நம்மளை வச்சு ஒழுங்கா ஷூட் பண்ணவும் மாட்டாருன்னு தான் சூர்யா மூவில இருந்து விலகுனாரு. தங்களான் போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஏப்ரல்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா போஸ்ட்பாண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சிம்பு முருகதாஸ் கம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல அந்த கம்போ வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் முருகதாஸ் SK23 படம் எடுத்து ஒரு கம்பேக் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் தானா வரும். சம்மர் ரிலீஸ் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்மருக்கு நிறைய மூவிஸ் வரல. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால போஸ்ட்பாண்ட் ஆகுது. ஒரு சில படங்களை தான் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மூவிஸ் அது ரிலீஸ் ஆகுமா இல்ல போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்வல் மூவிஸ் எப்படி பாக்குறது அண்ட் அடுத்து வரப்போற எந்த மார்வல் படத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லா வெயிட் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம்னு இந்த மாதிரி நிறைய OTTல இந்த மார்வல் மூவிஸ் இருக்கும். சோ அதுல போய் பார்க்கலாம். அடுத்து வரப்போற மார்வல் மூவிக்கு வேர்ல்டு ஃபுல்லா வெயிட் பண்ற மாதிரி எந்த படமும் இல்ல. மார்வல் மூவிஸ் அதிகமா ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் அடுத்து வரப்போற மூவிஸ்க்கு வெயிட் பண்றாங்க. நியூட்ரல் ஆடியன்ஸ் பெருசா வெயிட் பண்ணல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வரும்போது வேர்ல்டு ஃபுல்லா அதுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மாதிரி அடுத்து எந்த படத்துக்கும் இல்ல. லால் சலாம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்தோட கலெக்ஷன் பெருசா டிராப் ஆயிடுச்சு. அதனால கலெக்ஷன் ட்ராக் பண்ணல. படமும் ஃபிளாப் தான் ஆகும். பாஷா படம் ரீ ரிலீஸ் ஆகுமா? படத்தோட கலெக்ஷன் என்ன? ரஜினியோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கான வீடியோ சீக்கிரமே போடுறேன். பாஷா ரொம்ப பழைய படங்கிறதுனால அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல. ஆனா ரீ ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. சாமி 2ல கேரக்டர்ஸை மாத்தி போட்டு பார்ட் 1ல வந்த மாதிரி எடுத்திருந்தா படம் ஹிட் ஆயிருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுல கேரக்டர்ஸ் பிரச்சனை இல்ல. பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இல்ல. அதான் பிரச்சனை. படத்தை நல்லா எடுத்தாலே போதும், படம் ஹிட் ஆயிருக்கும். கங்குவா அடுத்த வருஷம் தானே வரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதை யாரு கிளப்பி விட்டான்னு தெரியல. படம் இந்த வருஷம் வந்துரும். ட்ரெயின் டு புஷன் 3 ரெடம்ஷன் ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தா அப்டேட் ஒன்னும் பெருசா கிடைக்கல. லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ் எல்லாம் ஏன் சன் டிவியா வாங்குறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னு பார்ட்னர்ஷிப் பண்ணிருப்பாங்க, இல்லனா அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு எல்லா மூவிஸ்க்கும் பார்ட் 2 லீடு கொடுத்து முடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு சில கதைக்கு தேவைப்படும், ஒரு சில கதையை ஒரு பார்ட்டா எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கதைக்கு பார்ட் 2 தேவைதான். ஆனா நிறைய பேர் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தான் பார்ட் 2 லீடு கொடுக்குறாங்க. இப்ப விடுதலைக்கு பார்ட் 2 தேவை, LCல வர மூவிஸ்க்கு சீக்வல் தேவை. இந்த மாதிரி ரீசன் இருந்தா வைக்கலாம். ரீசன் இல்லாம நிறைய பேர் வேணும்னே வைக்கிறாங்க. வணங்கான் படம் 50 to 100 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவ்வளவு போக சான்ஸ் கம்மி தான். 50 கோடிக்கு க்ளோஸா வர வாய்ப்பு இருக்கு. ஜாம்பி ரெட்டி மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்குமே ரிப்போர்ட் அபிஷியலா இல்ல, அப்ராக்சிமேட்டா தான் இருக்கு. பட்ஜெட் 5 கோடி கிட்ட, கலெக்ஷன் 15 to 20 கோடி. STR 45 10 தல, அப்புறம் எப்படி STR 48ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. நிறைய கேமியோலாம் அவர் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சேர்த்தா 48 வந்துரும். ராஜன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வடச்சென்னை ராஜன் கேரக்டர் வச்சு வெற்றிமாறன் தனியா ஒரு படம் எடுப்பேன்னு சொன்னாரு. அதை பத்தி கேட்டீங்கன்னா அது இப்ப வர வாய்ப்பு இல்ல. சேரன் படத்துக்கான கலெக்ஷன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. படம் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. சோ ஹிட்டா ஃபிளாப்பான்னு சொல்ல கொஞ்சம் டைம் ஆகும். கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் இப்போதைக்கு வரல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது பார்ப்போம். அண்ட் கேப்டன் மில்லர் ஐலானுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன்னு சொல்லிருப்பேன். இப்ப ஐலானுக்கு மட்டும் ஃபைனல் ரிப்போர்ட் வந்திருக்கு. கலெக்ஷன் 80.15 கோடி. இதான் ஃபைனல் ரிப்போர்ட்.
VTK2 எப்ப வரும், ஜிவிஎம் என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. VTK2 இப்போதைக்கு வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சிம்பு வேல்ஸுக்குள்ள பிரச்சனை. சோ அதனால இது இப்போ வர வாய்ப்பு இல்ல. நருட்டோ தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நருட்டோ ஆல்ரெடி தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது தமிழ்ல இருக்கு நல்லா இருக்கும் என்னைய பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா நான் இன்னும் பார்க்கல. VIP3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. எனிமி படத்தோட சேட்டலைட்டை யாரு வச்சிருக்கா, ஏன் அதை டெலிகாஸ்டே பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் தேடி பார்க்கும்போது ரைட்ஸ் யாரு வாங்கியிருக்கான்னு தெரியல. ஆனா ரீசெண்டா நான் டிவில பார்த்தேன். எந்த சேனல்னு ஞாபகம் இல்ல. கலர்ஸ் தமிழ் இல்ல கலைஞர் டிவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோல SK21 ஃபேன்மேட் பதிலா அமரன் போட்டோ வைக்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னைக்கு மாத்த நினைச்ச மறந்துட்டேன். நாளைக்கு மாத்திடுறேன். வணக்கான சேட்டலைட் சர்டிபிகேட் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். தி கேரளா ஸ்டோரி ரியல் ஸ்டோரி தான். கேரளாவில் உண்மையாவே நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் பண்ண தப்புக்கு எல்லாரையும் குறை சொல்றது தப்புன்னு தான் நான் மென்ஷன் பண்றேன். பிரபாஸ் லோகேஷ் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் ஃபியூச்சர்ல நடக்கும். 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் 8000 பணம் வரும்னு சொல்றீங்க. அது எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு கட்டுப்படி ஆகலதான். அதனாலதான் இன்னொரு 2 மாசத்துல சென்னை போயிருவான். அங்க போய் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இதையும் பார்த்துப்பான். நேத்து நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். நிறைய குறைகளை கேட்டேன். நிறைய பேர் ஒப்பீனியன் சொன்னீங்க. அதுல அதிகமா சொன்ன குறை வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கன்னு. நாளையில இருந்து சீக்கிரமா வந்துரும் நினைக்கிறேன். அதுக்கான ரீசனும் நாளைக்கு சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.